அக்குள் பகுதியிலிருந்து நம்ம ஷோல்டர் பகுதியில் கொண்டு வந்து டச் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த நீளத்துடைய பெயர் தான் கேப் ஹைட்டு. இப்போ இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, இந்த வளைவு தான் இந்த பிரஸ்டுடைய கரெக்டாக பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து டேப்பை வச்சு சுற்றளவு முழுவதும் நம்ம எடுக்கணும். ஏன் அக்குள் பகுதியில் இங்கே எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து இங்கே எடுக்கக்கூடாது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த அக்குள் பகுதிக்கு வர்ற டேப் வைக்கிற இடத்துக்கும் பிரஸ்டுடைய பாயிண்ட் இடத்துல வச்சு சுற்றளவு நம்ம எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து வித்தியாசம் வருது. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சுற்றளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த கை இடத்துலையும் ஆம் பகுதி இடத்துலையும் வந்து சுருக்கம் அடிச்சுட்டு கிளாத் வந்து இழுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கப் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கும் இந்த சுற்றளவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து பொருந்தாது. அதனால நம்ம சரியான கேப் ஹைட், அதாவது பின் பக்கத்துலையும் முன் பக்கத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து நீட்டாக கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரஸ்டுடைய சுற்றளவு தான் நம்ம வந்து மார்பக சுற்றளவாக எடுக்கணும்.